ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீண்ட நாளைக்கு அப்புறமா நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை முன்னிட்டு இந்த வீடியோ உங்கள்ட்ட பகிரணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு காலமே போராட்டங்களை மட்டும் தான் பார்த்து வளர்ந்து கொண்டிருந்தாங்க. இவ்வளவு நாளுமே யூடியூப்ல நமக்கு ஒரு ஏர்னிங்ன்றது இல்லை. ஃபுல்லாக போராட்டங்கள் தான். எப்போ பார்த்தாலும் நம்ம முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தேன். இன்றைக்கு வெறும் நாளைக்கு வெறும் நமக்கு ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் முயற்சி செஞ்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட யூடியூப் சேனல் மோட்டிவேஷன் ஆகி நமக்கு பெஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பெஸ்ட் பேமெண்ட் வந்துருக்கு. நம்மளோட யூடியூப்பால் நமக்கு கிடைச்ச ஒரு இன்கம் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நமக்கு ஒரு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சுக்கொண்டு நம்ம வீடியோ போட்டுக்கொண்டே இருந்தோம்டா அது வெற்றி கிடைக்கும். எனக்கு நிறைய யூடியூபர் மாதிரி சொல்லுவாங்க. நான் கோல் எடுத்து கேட்குறேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, எப்பயோ ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும் தம்பி என்று என்கிட்ட சொல்லியிருந்தவங்க. அதை வச்சுக்கொண்டு நானும் இன்றைக்கு கிடைக்கும் நாளை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் சில நாளையில மனம் கூட உடைஞ்சு போறது. எனக்கு இன்றைக்கு செடி இல்லைப்பா, இன்றைக்கு வீடியோ போட வேணான்னு கூட போகும். அந்த டைம்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன்டா இன்றைக்கு வீடியோ போடல, என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வீடியோ போடல, போடு, ஒரு நாளுமே தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டே இரு, ஒரு நாளைக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. நானுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டேன். அப்புறமா சில கஷ்டங்கள், கொஞ்ச நாள் வீடியோ போடாம விட்டேன். அப்படி நிறைய கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வெற்றியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் நம்மளுடைய யூடியூப் சேனல் மோனிட்டேஷன் ஆகி இப்போ எத்தனை மாதம், ஒரு மாதம் வருமே, ஒரு மாதங்கள் வரும் நம்மளுடைய யூடியூப் சேனல். இப்போ இவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்மளுடைய பெஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ இதில் சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது ஒரு யூடியூப் எவ்வளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குமென்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய எனக்கு 1K வியூவர்ஸ் ஓடுமெண்டா $1 அப்படின்னு பார்க்கலாம், நார்மலாக பார்க்கலாம், $1 பார்க்கலாம். அப்போ ஒரே வீடியோலே நமக்கு எப்படியும் ஒரு வீடியோ சில விட ட்ரெண்டிங்காக போய் தண்டா சரி ஒரு நார்மலாக பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 100K ஓடிட்டா, 100K வியூவர்ஸ் வந்துட்டா நமக்கு $100 பண்ணி சும்மா நார்மலாக சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுறேன் உங்கள்கிட்ட. ஏன்டா நான் நிறைய பேர்ட்ட கேட்ட இடத்த எனக்கு இப்படி தான் சொல்லி தந்தவங்க. தம்பி 1K ஓடுமெண்டா, இங்கே இந்த வீடியோஸ் $1K கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி தந்தாங்க. அதை வச்சுக்கொண்டு நான் தெரிஞ்சது எனக்கு சொல்லி தந்தது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனால் விட்டுறாதீங்க, எல்லாருமே உங்களோட முடிஞ்ச வரைக்கும் ஒரு யூடியூப்ன்ற ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக செய்யலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக செய்யலாம். ஒரு கொஞ்ச நேரம் தான் அதில் நம்ம டைம் செலவழிக்கிற ஒரு கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக ஒரு வேலை போய் கொண்டு இருக்கு, இன்னொரு பக்கமாக யூடியூப் ஒரு ஏர்னிங்கை கொண்டு தந்துடும். ஒருவேளை ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டோம்டா, அப்படி ஒரு 1 மில்லியன் அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா அதுக்கண்டு மட்டும் முயற்சி செஞ்சோம்டா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு. அதுக்கண்டு மட்டும் முயற்சி செஞ்சால் எங்கேயோ ஒரு இடத்த நம்ம உயர்ந்து போய்கிட்டே இருப்போம். என்னட்ட நான் இதில் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச விடயத்தை நான் சொல்கிறேன். யூடியூப்ன்ற எவ்வளவுக்கு ஒரு இதை சப்போர்ட் கொடுக்குண்டு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோக்கு எனக்கு முதல் சரியான கஷ்டப்பட்டோம், சரியான வறுமை. யூடியூப் செய்ய முதல் நான் சரியான கஷ்டப்பட்டேன். அப்படி வேலைகளுக்கு போய் சின்ன சின்ன வேலைகளுக்கு நான் போனேன். வேலைகளுக்கு போய் தான் அந்த யூடியூப்பை நான் கொண்டு போனேன். அதாவது A level முடிச்சுட்டு நாம் ஒரு சின்ன கடைகளில் எல்லாம் வேலை செஞ்சுட்டோம். வேலை செஞ்சு தான் இந்த யூடியூப்பை நான் கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு பார்த்துலண்டா என்னோட ஒரு மாத சம்பளம் மேக்சிமம் ஒரு குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லிக் கொள்ளலாம். குறைஞ்ச சம்பளம் 50,000 ரூபாய்க்கு மேலேன்னு சொல்லிக் கொள்ளலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் இருந்து கொண்டு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லணும். அப்படியான நிலைமை நம்முடைய ஸ்ரீலங்காவில் அப்படியான நிலைமை போய்கொண்டிருக்கு. அதுலேயும் நமக்கு கிடைச்ச இந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக நான் சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே இதுக்கு முதலாக உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இந்த யூடியூப்பில் இல்லை. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இதில் இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்புறம் எல்லாரும் நீங்கள் நம்மளுடைய டிஎம்ஐ ஃபேமிலி எல்லாருமே சொல்லிக்கொள்ளணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டுனேன்டா அதுக்கு எல்லாருமே ஆதரவு தாரீங்க. தம்பி நல்லா இருக்குது, சூப்பர், இந்த வீடியோ இன்னும் போடுங்க, இப்படி செய்யுங்க, அந்த வீடியோ போடுங்க, இது போடுங்க என்று நிறைய சொல்லுவீங்க. நிறைய அட்வான்ஸாக எனக்கு
நிறைய விடயங்களை வந்து சொல்லி தரீங்க. இந்த யூடியூப் மூலமாக வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன். உண்மையிலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து வேற ஏதாவது உங்களோட நான் வந்து சொல்ல தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிக்கொள்கிறோம். ஓகே டிஎம்என், இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.